கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் சொல்லும் பொழுது என் சிறுமையை தேவன் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் சிறுமையை பார்க்கிறதான தேவன். நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் நம்மை காண்கிறதான தேவன். லகாய் ரோயி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே. நம்மை காண்கிறதான தேவன் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நம்முடைய சிறுமையை அவர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். பல நிலைகளிலே நாம் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இது லேயாளுக்கு ஒரு சிறுமையாக காணப்பட்டது. தான் ஒரு அழகு இல்லை, தன் புருஷன் அவளை நேசிக்கவில்லை, எனவே அவள் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாள். ஆனால் தேவன் அவளுடைய சிறுமையை பார்த்து அவளை நினைவு கூர்ந்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்து ஒரு குழந்தையை அவள் கொடுக்கும் பொழுது அவள் சொல்லுகிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சிறுமையை கண்டு நமக்கு அற்புதம் செய்கிறதான தேவன். அவளுடைய சிறுமை, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, என் புருஷன் என்னை நேசிக்கவில்லையே, எனக்கு அழகு இல்லையே, ஒருவரும் விரும்பத்தக்க ரூபம் எனக்கு இல்லையே என்று சொல்லி அவள் ஒருவேளை பல நிலைகளிலே தான் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ராகேலுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் லேயாளை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். காரணம் அவருடைய சிறுமையை பார்க்கிற ஆண்டவர். நாம் கடந்து போகிற பல சிறுமையின் அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஒருவேளை இது மட்டும் கற்பத்தின் கனி என்பது மட்டுமல்ல, பல நிலை குடும்பத்தாரால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை, சமுதாயத்திலே நாம் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்திலே மிகவும் சிறுமையை அனுபவிக்கலாம், குடும்பத்திலே மிகவும் கணவனாலே மனைவியாலே பிள்ளைகளாலே சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல் சிறுமையை பார்க்கிறதான தேவன், சிறுமையை பார்த்து அங்கே நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அன்னாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளும் தன் சகோதரியாலே மிகவும் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய சிறுமை, அவளும் தன் சகோதரியாலே மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறுமையை அனுபவிக்கிறார். ஒருவேளை புருஷன் அவளை நேசித்திருக்கலாம், ஆனாலும் அவளுக்குள்ளாய் ஒரு சிறுமை. அந்த சிறுமையை என் தேவன் நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அந்நாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறதான தேவன், நம்முடைய சிறுமையிலே நம்மை பார்க்கிற ஆண்டவர். லேயாளின் சிறுமையை கண்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்ததான ஆண்டவர், அன்னாளின் சிறுமையை கண்டு நினைவு கூர்ந்ததான ஆண்டவர். இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த நிலையில் நீங்கள் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை காண்கிறதான தேவன் என்று சொல்லி லகாய் ரோயி என்று பெயர். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். எனக்கு ஒரு லகாய் ரோயி இருக்கிறபடினாலே எதற்கு குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சிறுமையை பார்த்து நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களை நினைவு கூறுவார். உலக மனிதர்கள் உங்களை நினைவு கூறாமல் இருக்கலாம், உங்களை பார்க்காமல் இருக்கலாம், உங்களை சிறுமைப்படுத்தலாம். குடும்பத்தாராலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை கர்த்தர் காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை பார்க்க உலகம் நம்மளை பார்க்காது. நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உலகம் நம்மை பார்க்கும். ஆனால் சிறுமையில் நாம் இருக்கும் பொழுது யாரும் நம்மை பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய சிறுமையிலே நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தெய்வன் உண்டானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை காண்கிறதான தேவன். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், லகாய் ரோயி என்று விசுவாச அறிக்கையிட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் சிறுமையிலே ஒரு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய சிறுமையை நீர் பார்க்கிற ஆண்டவர். லேயாளின் சிறுமையை கண்டு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தீர். அன்னாளின் சிறுமையை பார்த்து அன்னாலே நினைவு கூர்ந்ததான என் ஆண்டவர்
எத்தனையோ பேர் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைகளிலே, கணவனாலே சிறுமை, பிள்ளைகளாலே சிறுமை, குடும்பத்தாராலே, சொந்த பந்தங்களாலே, பொருளாதாரத்திலே பல நிலைகளிலே அவர்கள் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறீர், என்னை காண்கிற தேவன் லகாய் ரோயி என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எனவே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, என்னை பார்ப்பதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை பார்த்து இந்த சிறுமையிலும் அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்வீர் என்பதிலே அவர்கள் விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். உங்க கண்ணை அவங்க மேல வைத்து என் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு என்னை பார்ப்பதற்கு, என்னை பராமரிப்பதற்கு, என்னை நோக்குவதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் என்னை பார்க்க, என்னை காண்கிற ரகாய் ரோயி இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a nice day.